ஸோ இன்றைக்கி என் கார்டு கலெக்ஷன் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இருக்க ரோ பார்த்தீங்கன்னா சீப் டெக்ஸு. இது வந்து கொஞ்சம் இது மற்றது எல்லாமே விலை அதிகமான டெக்கு. இந்த ரோ வந்து ஆர்டினரி டெக்ஸ் தான், பட் இந்த ரோ வந்து எல்லாம் ஸ்பெஷல் டெக், அதாவது மாடிஃபை பண்ண டெக், வித்தியாசமான டெக்கு, நார்மல் டெக் கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு இது யாருமே ஒரே டெக் தான், எதுவும் ஸ்பெஷாலிட்டி இல்லை. நான் எதுக்கும் ஒரு டெக் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது விலை என்னென்னு கேட்டிங்கன்னா 20 15 ருபீஸோ ஏதோ, அவ்வளோதான். 15 to 20 தான் ஏதோ வாங்கினேன். ஸோ இதுதான் பேக் டிசைன். ஸோ இது எல்லா கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும் நார்மலாக. ஸோ இந்த கார்டு வந்து 20 நினைக்கிறேன். ஸோ இது வந்து சீப் டெக்ஸ். இது நான் எதுக்கு யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கார்டை கிழிக்கிற மாதிரி ட்ரிக் வருது, இல்லாட்டி மடிக்கிற மாதிரி ட்ரிக்கு, அதுக்கெலாம் வந்து இந்த டெக் யூஸ் பண்ணேன். மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ்க்கு இது அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ 50 ருபீஸ் டெக் இது வந்து பிளாஸ்டிக் டெக். இது எதுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணேன்னா ஃபேரோ ஷஃபிள் கற்றுக்கிறதுக்காக யூஸ் பண்ணேன். ஸோ ஃபேரோ ஷஃபிள், நீங்களும் ஃபேரோ ஷஃபிள் கற்றுக்கிற மாதிரி இருந்தால் என்னோடய அட்வைஸ் என்னென்னா பிளாஸ்டிக் டெக் வந்து ட்ரை பண்ணுங்கள், வாங்கிக்கோங்க. 50 ருபீஸ் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபேரோ ஷஃபிள். ஸோ இதில் ஈஸியாக இருக்கும் ஃபேரோ ஷஃபிள் பண்ண. ஸோ நான் அதுக்காக தான் இந்த டெக் வாங்கினேன். இதுவும் நான் பர்ஃபார்மன்ஸுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், ஒன்லி ஃபேரோ ஷஃபிள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும்தான். முடிச்சிடும். ஸோ இதான் வந்து சீப் டெக்ஸில் இருந்து இருக்குது. ஐயோ, அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து விலை அதிகமான டெக்ஸு. ஸோ 1 2 3 4 இது நாலுமே வந்து 350 ருபீஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து இதுலேருந்து ஒன்று எடுத்து பிரித்து காட்டுறேன். ஸோ இந்த டெக்லாம் 350. ஸோ இதுதான் பைசைக்கிள் பிரிட்ஜ் சைஸ். பிரிட்ஜ் சைஸ்னால் வந்து சின்னது, இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ். ஸோ ஆனால் விலை ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஸோ இதான் வந்து பிரிட்ஜ் சைஸ் வந்து. ஸோ இந்த கார்டில் தான் நான் எப்பவுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன். அதாவது பிரிட்ஜ் சைஸ் இந்த 3 டெக்கில் ஏதாவது ஒன்றுல தான் நான் எப்பவுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் வெளியே ஆக்டிவேட் பண்ணும்போது. ஸோ இதுலேருந்து ஒன்று எடுத்து காட்டுறேன். இதுவும் அதே சைஸ் கார்டு தான், பட் சைஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நீட் ஒரே நீட் தான், பட் அகலம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. என் கைக்கு வந்து பத்தாது. ஸோ சில ட்ரிக் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஸோ அதனால் நான் ஆக்சுவலாக பிரிட்ஜ் சைஸ் தான் இப்போ யூஸ் பண்ணேன். ஸோ அதை உள்ள வச்சுருவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் ஆர்க்ஏஞ்சல்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக வாங்கினது இது. இதோட ப்ரைஸ் வந்து 570 சம்திங். ஸோ இது ரொம்ப அழகான கார்டு. இதுதான் பேக் டிசைன் பார்த்தீங்கன்னா. நான் ஏற்கனவே ரிவ்யூ பண்ணிடுவேன் இந்த கார்டுக்கு, நீங்கள் வேணும்னா செக் பண்ணுங்கள். இதோட ஏஸ் ஆஃப் ஸ்பேட் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ மற்ற கார்டெலாம் நார்மலாக இருக்குது, பட் ஏஸ் ஆஃப் ஸ்பேட்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஃபீலிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது ப்ரைஸ் வந்து 570 சம்திங். இது வச்சுருவோம் இல்லை. நான் இதெல்லாம் ஆக்சுவலாக ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் எப்பயாவது ஸ்பெஷலானவங்களுக்கு இல்லாட்டி அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஸோ இது வந்து மெமெண்டோ மோரி பை கிறிஸ் ராம்சி. இதோட ப்ரைஸ் வந்து 750 சம்திங். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேன் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அது பேக் டிசைன் பார்த்தீங்கன்னா 2 எலும்பு கூட இருக்குது, ஸ்கல் இருக்குது. ஸோ இதோட ஏஸ் ஆஃப் ஸ்பேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குது. ஸோ இது வந்து 700. இதான் என்கிட்ட இருக்கிறதுலே விலை அதிகமான டெக் இப்போதைக்கு. 750 சம்திங். இதெல்லாம் நார்மல் டெக்ஸ் இந்த ஃபஸ்ட்டு 2 ரோ. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்பெஷல் டெக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஸ்வெங்கலி டெக்கு. ஸ்வெங்கலி டெக்னா ஸோ நீங்களே பார்க்கலாம், இதில் இருக்க எல்லா கார்டும் டிஃப்ரெண்ட்டான கார்டு. ஓகே, ஸோ இது வந்து இப்படி பண்ணால் இது வந்து 5 ஆஃப் ஸ்பீடாக மாறிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா கார்டும் 5 ஆஃப் ஸ்பீடாக மாறிடும். ஸோ இதுதான் ஸ்வெங்கலி டெக்கு. ஸோ நீங்கள் இப்போ இந்த டெக் ஸ்பெஷல் டெக்கை பற்றி டீட்டெயிலாக எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எந்த கார்டை பற்றி பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் அதை பற்றி வீடியோ பண்ணுறேன். ஸோ இது ஸ்வெங்கலி டெக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்ட்ரிப்பர் டெக்கு. அது ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் இது கொஞ்சம் வித்தியாசமான டெக்கு.
ஸோ ஸ்பெக்டேட் எந்த கார்டு வேணால் எடுக்கலாம். இந்த கார்டு எடுக்கலாம்னு வச்சுப்போம். இந்த கார்டு பார்த்துப்போம். 7 ஆஃப் ஸ்பேட் அது மேலே இது போட்டுருவோம். ஸோ போட்டு இது எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணால் கரெக்டாக 7 ஆஃப் ஸ்பேட்ஸில் கட் பண்ணலாம். ஸோ அதான் அந்த டெக்கோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த டெக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு என்னன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டெக்கை பற்றி பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து இருக்கிறது வந்து இன்விசிபிள் டெக்கு, பைசெக்ட் இன்விசிபிள் டெக். அதோட இது ரெண்டும் வந்து 100 தான். ஆனால் எவ்வளோன்னு கரெக்டாக நான் போகல, பட் ரெண்டுமே 100 தான். ஸோ இது வந்து பைசெக்ட் இன்விசிபிள் டெக்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ஆடியன்ஸ் எந்த கார்டு வேணால் நினச்சிக்க சொல்லலாம். ஸோ இப்போ அவங்க 3 ஆஃப் ஹார்ட் நினைக்கிறாங்க வச்சுப்போம். 3 ஆஃப் ஹார்ட் நினச்சிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்டு மட்டும் திரும்பி இருக்குது. மற்ற எல்லா கார்டும் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. அந்த கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சி 3 ஆஃப் ஹார்ட்ஸ். ஸோ இதான் அந்த டெக்கோட இது. பட் இது எப்படி ஒர்க் ஆகணும்னு வேணும்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து எலக்ட்ரிக் டெக்கு. இது வந்து ரொம்ப சீப் தான், எவ்வளோ நான் போல. இது ஜஸ்ட் அந்த நார்மல் கார்டில் எக்ஸ்ட்ரா இது நூல் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து எதாவது இப்படி ஃப்ளோரிஷ் பண்ணலாம், ஃபேன் இதெல்லாம் இதுமாதிரி வித்த காட்டலாம் ஏதாச்சும் நல்லா. ஸோ அங்கே பார்த்தா நார்மல் கார்டு மட்டும் தான் இருக்கும், பட் எல்லா கார்டுக்கும் உள்ள நூல் இருக்குது. ஸோ இதுவும் விழாது. ஸோ அதான் இந்த எலக்ட்ரிக் டெக்கு. இதெல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் ஜஸ்ட். அண்ட் ஃபைனலாக நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆம்னி டெக். இது ஆம்னி டெக்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் நிறையா டெக்குக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அது இதை வச்சு எப்படி யூஸ் பண்ணணும்னு வேணும்னா சொல்லுங்கள், டுட்டோரியல் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இப்போதைக்கு என்கிட்ட இருக்க கார்ட்ஸு டெக்ஸு. ஸோ ஆனால் இன்னும் போக நிறையா வாங்குவேன். இந்த இயரோட எண்டில் அடுத்து மை கார்ட் கலெக்ஷன் வீடியோ, அப்டேட்டட் வீடியோ பண்ணுவேன். ஸோ see you guys. மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ see you guys in next video.